வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பார்பர் கடைக்கு போகிறான். ஸோ பார்பர் கடைக்கு போனோடனே இந்த பார்பர் வந்து வந்துட்டியா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக உட்கார வைக்கிறாரு. அப்போ ஒரு கஸ்டமர் அங்கே முன்னாடி இருந்தார். அந்த கஸ்டமர்கிட்ட காதில் போய், உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த பையன்தான் நம்ம ஊர்லேயே ரொம்ப முட்டாளான பையன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு வந்து ஒன்றும் சொல்லலை, கேட்டுக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், நான் காமிக்கிறேன், அவன் எவ்வளோ முட்டாள்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பார்பர் என்ன பண்ணுறாரு, ஒரு கையில் வந்து பண நோட்டும் இன்னொரு கையில் வந்து காயின்ஸ் வச்சுட்டு, தம்பி உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த பையன் என்ன பண்ணுது, நான் காயின்ஸே போதும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின்ஸை எடுத்துட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த பையன் வெளியே போனோடனே இவர் வந்து ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு இவர் வெளியே போயிட்டு பார்க்குறாரு. என்ன இந்த பையன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. இந்த பையன் போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வர்றாரு. திருப்பி அதே டைம் அந்த பையனும் வராப்புல. ஸோ இந்த பார்பர் சொல்கிறார், சார் நான் சொன்னேன்ல சார், இவன் தான் இந்த ஊர்லேயே முட்டாளான பையன், நான் இன்னொரு தடையும் காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன்கிட்ட வந்து நோட்டும் கொடுக்குறாரு, காசும் கொடுக்குறாரு. இந்த பையன் வந்து, தம்பி உனக்கு எது வேணும், எது வேல்யூபிள் நினைக்கிற, எது வேணும் அப்படின்னோடனே இந்த பையன் வந்து காசு தான் வேல்யூபிள், நான் காசே எடுத்துக்கிறேன், எனக்கு பணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுது. அப்போ திருப்பி இவர் வெளியே போய் பார்க்குறாரு. அதே மாதிரி இந்த பையன் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுது. அப்புறம் இவர் வந்து யோசனை, இந்த பையன் புரியாமல் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட, தம்பி உனக்கு வந்து வேல்யூ நிஜமாவே தெரியுமா, நோட்டுக்கும் இந்த காயின்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா, நீ ஏன் அவர் வந்து எப்போ கொடுத்தாலும் நீ வந்து அவர்கிட்ட காயின்ஸ் எடுக்கிற, நீ ஏன் அந்த நோட்டு எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னோடனே அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் வந்து எப்போ அந்த நோட் எடுக்கிறேனோ அந்த விளையாட்டு அதோடு முடிஞ்சிருது, எனக்கு வந்து காசு கிடைக்காது ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு, அதனால் நான் வந்து அவர்கிட்ட நான் எப்போதுமே காசு மட்டும் எடுத்துகிட்ருக்கேன், நான் எவ்வளோ நாள் நான் காசு எடுக்கணும் அவர் எனக்கு காசு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார், எனக்கு ஐஸ்கிரீம் கிடச்சிக்கிட்டே இருக்கும், அதனால தான் நான் வந்து நான் வந்து நோட் எடுக்கிறது இல்லை அப்படின்னோடனே அவர் வந்து பயங்கர ஷாக் ஆகிடுறாரு. இந்த ஆள் நினச்சிட்ருக்கான் இந்த பையனுக்கு மூளையே இல்லை, இவன் தான் இருக்கிறதுலே ஸ்டூப்பிடுன்னு. ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்டூப்பிடு வந்து அந்த பார்பர் தான் அப்படிங்கிறான். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி தான் எடை போடுறோம். ஆக்சுவலி அப்படி இல்லை, அவங்களுக்கு தெரியும் நம்மளை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியும், நம்மக்கிட்ட வந்து எப்படி விஷயத்தை கறக்கிறதுன்னு தெரியும். இது புரியாமல் நம்ம தான் வந்து ஒரு முட்டாளாக இருக்கிறோம். ஓகேயா?